இதுதான் வெக்ஸ் கோடுக்கான அந்த லிங்கு. நீங்கள் உள்ளே போனோன்னே இந்த மாதிரி நெக்ஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டே கொஞ்சம் உள்ளே வந்துடுங்க. இதில் நம்மளுக்கு அந்த ப்ளே கிரவுண்டு எல்லாமே செட் ஆகி நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம இது போயிடலாம். இது வந்து ஒரு ஏஐ டூல்ஸ் தான். நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10th உள்ள ஸ்க்ராட்ச் அப்படிங்கிற அந்த மென்பொருளை பயன்படுத்தி ஒரு அனிமேஷனை உருவாக்குற அதே மெத்தட் தான் இதுலேயும் நம்ம பயன்படுத்துகிறோம். மேலே உள்ள அந்த ப்ளே கிரவுண்டில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கீழே அப்படி வந்தோம் அப்படின்னா நிறையா மாடல் ப்ளே கிரவுண்ட் இருக்கும். அதாவது நம்ம அந்த ரோபோவை மூவ் பண்ணுற மாதிரி அந்த ப்ளே கிரவுண்டை நம்ம ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ளே கிரவுண்டை எடுத்து மாணவர்களுக்கு முதல்ல நம்ம சொல்லும்போது அவன் அந்த ரோபோவை மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ரோபோவை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பிளாக்ஸ் பயன்படுத்தி தான் வந்து மூவ் பண்ணுறான். அந்த ப்ளே கிரவுண்டு ரோபோ மூவ் ஆகக்கூடிய அந்த ப்ளே கிரவுண்டு வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அந்த சைடில் தெரியுத நம்ம பிளாக்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங், அதாவது ஒரு பைத்தான் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னா அந்த லாங்குவேஜோட கோடிங் ஃபுல்லாக அந்த பிளாக்ஸில் இருக்கும். நம்ம கோடிங் தனியாக எழுதும்போது கூட ஒரு ரோபோ மூவ் ஆகிறதுக்கு ஒரு கோடிங் எழுதுனா கூட அதில் புள்ளி வைக்கலைன்னா கூட அந்த இதில் எரர் காட்டும். நம்ம அந்த பிளாக்ஸை தூக்கி வைக்கும்போது அந்த கோடிங்கும் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரிக்கு அந்த ரோபோவை நம்ம அந்த பிளாக்ஸை வச்சே மூவ் பண்ணுற மாதிரிக்கு நம்ம செட் பண்ண முடியும். இதுதான் அந்த ப்ளே கிரவுண்டு. இப்போ இந்த ப்ளே கிரவுண்டை நம்ம கொஞ்சம் ஓரமாக கூட எடுத்து வச்சுக்கிடலாம். எடுத்து வச்சுக்கிட்டால் நம்ம அந்த எடிட்டர் ஏரியாவில் நம்ம பிளாக்ஸை தூக்கி வச்சு அந்த ரோபோவை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இதுதான் ஸ்டார்டிங்கு தான் நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் நான் அந்த சேர்த்து கொண்டு வரக்கூடிய அந்த பிளாக்ஸை கொஞ்சம் கவனித்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதை ஸ்டூடெண்ட்டை கொண்டு போனீங்க அப்படின்னா முதல்ல அந்த எங்கே ஆரம்பித்ததோ அந்த ஆரம்பித்த இடத்துல அப்படியே சுற்றி அந்த அதே பிளேஸுக்கு திரும்ப வர்ற மாதிரிக்கு அவனை ப்ரோக்ராம் கோடிங் பிளாக்ஸ் வந்து வைக்க சொல்லுங்கள். வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பையங்களுக்கு அடுத்த லெவல் பையன் போயிடுவான். நம்ம பையங்களுக்கு இந்த இதை கொடுக்கும்போது அவன் அடுத்த ரோபோ எந்த டைரெக்ஷன்லாலும் திருப்பி கொண்டு வர்ற அளவுக்கு அவனோட திறன் இருக்கும். நம்ம லைட்டாக அவனுக்கு கோடு போட்டு அவன் ரோடு போட்டு கொடுத்துருவான் நம்மளுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இதை கொண்டு போயிருங்க. இதிலேருந்து அடுத்த லெவலுக்கு வர்ற மாதிரிக்கு அவன் ப்ராக்டிஸ் ஆயிடுவான். எப்படி பிளாக்ஸை வைக்கணும், அந்த பிளாக்ஸ் வேறு பிளாக்ஸை யூஸ் பண்ணால் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவனே ஓனாக பண்ணி பார்க்கட்டும். ப்ளஸ் நம்ம ஹைடெக் லேபை முழுமையாக அதை பயன்படுத்த சொல்லுங்கள். ஏடிஎஸ்ட்டை நீங்கள் என்ன கேட்டாலும் கட்டாயம் எடுத்து கொடுப்பாங்க நம்ம ஸ்டேட் ஆஃபீஸ்லேருந்து. அதுக்கான இதையும் அவங்க தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் லேப்டாப்பு ஹைடெக் லேப் எதுனாலும் யூஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் சக்ஸஸாக நீங்கள் கொண்டு போங்க. நீங்கள் இதை முடித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்க்ராட்ச் உங்களுக்கு அந்த வீடியோவும் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். அதையும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா மாணவனுக்கு ஒரு இந்த லீவில் கடுமையான வெயிலில் வந்து நிற்கிறான், கொஞ்சம் அவன் ஃப்ரீயாக இருக்கட்டும். அதனால அந்த மாதிரிக்கு இதை செலக்ட் பண்ணேன். வேறு எதாவது செலக்ட் பண்ணால் அவன் படிக்கிற மாதிரிக்கே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரிக்கு இதை அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தோம். கட்டாயம் இது வந்து நீங்கள் சரியான வழியில் கொண்டு போனால் அந்த கிளாஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்கள், என்னென்ன சேர்க்குறோம், அடுத்த ப்ளே கிரவுண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறோம், அது மாதிரிக்கு அந்த கேமராவோட பொசிஷனை நம்ம மாற்றி பார்க்கலாம். மாற்றி பார்த்தா அந்த ப்ளே கிரவுண்ட் எப்படி தெரியுது, அந்த ரோபோ மூவ் ஆகக்கூடிய இது எப்படி பாதைகள் எப்படி தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் அந்த கேமரா வியூவை நீங்கள் மாற்றி பார்க்கலாம். தொடர்ச்சி அந்த இதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் இதை கொஞ்சம் 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சக்ஸஸாக கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.